Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா Google AdSense உடைய ரிப்போர்ட் தான் நாம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? Then இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம till end வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்றேனோ அது உங்களுக்கு வந்து முழுமையா புரியும். ஓகேங்களா? சரி. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிறேன். அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்னா எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். பட் நாம என்ன AdSenseல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம்னா ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நமக்கு ரெவன்யூ வருது, அது இன்னைக்கு எப்படி வருது, நாளைக்கு எப்படி வருது, தென் இந்த வீக்கில் எப்படி வருது, இந்த மாசத்துல எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம டேட்டா வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு. சரிங்களா? ஏன் அதை உங்களுக்கு கொடுக்குறேன்னா எந்தெந்த கண்ட்ரியில் உங்களுக்கு ஆடுகளுக்கு நடக்குது, தென் எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ரெவன்யூ வருது அது தெரிஞ்சாலே நீங்க வந்து அந்தந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஆர்டிகல் கண்டென்ட் ரைட் பண்ணி போஸ்ட் போட்டாலே போதும். உங்களுக்கும் என்ன அதாவது நான் எடுக்கிற வெப்சைட்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெவன்யூ வரும். சரிங்களா? இது 100% என்னால வேரண்டி கொடுக்க முடியும். ஆனா இதுல வந்து சம் டைம் வந்து எடுத்துக்கும். இந்த எக்ஸாம்ல எடுத்துக்கிட்டா ஒரு 6 month வரைக்குமே இதுல டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம டைரக்டா டாபிக் உள்ள வந்துடலாம். இப்போ டுடே டாலர் வந்து பாருங்க $10.52 வந்து வந்திருக்கு. சரிங்களா? இன்னைக்கு ஆக்சுவலி இப்போ லாஸ்ட் வந்து இப்போ ஒரு 5 daysக்கு மேல நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. ஏன்னா சைட் வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. பட் பார்ப்போம் நெக்ஸ்ட் மந்த் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ எஸ்டர்டே நேத்தி வந்து பாத்தீங்கன்னா $11.44 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ லாஸ்ட் 7 daysல வந்து பாத்தீங்கன்னா $72.4. ஓகேங்களா? மாத்தி சொல்லிட்டேன். $72.04. ஓகேங்களா? இது வந்து நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா லாஸ்ட் 7 daysக்கான ரிப்போர்ட் வந்து நீங்க எப்பவுமே கணக்குள் வச்சுக்கவே கூடாது. ரீசன் என்னன்னா 1ஆம் தேதி அக்கௌண்ட்ல இப்ப திஸ் மந்த்னு இருக்கு இல்லையா, திஸ் மந்த்ல மட்டும் $193.67. இது வந்து 1ஆம் தேதி ஆன உடனே கரெக்டா என்ன ஆகுனா திஸ் மந்த்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பேலன்ஸ் இருக்கு இல்லையா பக்கத்துல அந்த செக்ஷன்ல வந்து நமக்கு வந்து இப்போ ஆட் ஆகும். அந்த டைம்ல 00 ஆக வேண்டியது இந்த லாஸ்ட் 7 days டுடே டாலர் மட்டும் நமக்கு வந்து அப்படியே இருக்கும். சரிங்களா? அது 00வே ஆகாது. புரியுதுங்களா? புரிஞ்சுக்கங்க என்ன சொல்ல வரதுன்னு. அந்த லாஸ்ட் 7 days டுடே ரிப்போர்ட் வந்து எப்பவுமே கணக்குல வச்சுக்கணும். அதனால டுடே அதாவது ரீசெண்டா டுடேனா மாத்தி சொல்லிட்டேன். எஸ்டர்டே ரிப்போர்ட் மட்டும் எப்பவுமே கணக்குல வச்சுக்காதீங்க. எஸ்டர்டே ரிப்போர்ட் வந்து ஏன்னா அந்த டைம்ல வந்து மாறாது. ஓகேங்களா? புரியும் நினைக்கிறேன். சரி, பேலன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 00ன்னு இருக்கு. இது வந்து அமௌண்ட் வந்து வித்ட்ரா ஆயிடுச்சு. லாஸ்ட் பேமெண்ட் எவ்வளவு எடுத்திருக்குன்னா போன மந்தோட பேமெண்ட் $834.28 வந்து நம்ம ஃபைனலா வித்ட்ரா பண்ணிருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ எனக்கு இந்த $10 எப்படி வந்திருக்கு, எந்த சைட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆக்சுவலி இது எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்லி எல்லாருக்குமே என் சேனல் வாட்ச் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து பாக்குறவங்க அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். தென் என்னுடைய சேனல் அதாவது என்னோட வெப்சைட் தான் சேனல் சொன்னேன். சரிங்களா? என்னோட வெப்சைட்டுடைய டொமைன் நேம் வந்து பாத்தீங்கன்னா mrfool.com. சரிங்களா? தென் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய எல்லா டொமைன்ஸுமே நான் வந்து கொடுத்துருக்கிறேன். ஒன் டைம் போய் வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். சரிங்களா? அது இல்லாம நான் எது போல நீச்சில் ஒர்க் பண்றேன்னா எப்படி சொல்றது, இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5000 கீவேர்ட்ஸ்க்கு மேல டவுன்லோடு கேட்டகரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ வெட்டிங் ஃபிளெக்ஸ் பேனரு, மேரேஜ் ஃபிளெக்ஸ் பேனரு, தென் அந்த மாரி ஒரு சில கேட்டகரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. யூஎஸ்ல அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து 1000+ கீவேர்ட்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. அது வந்து இன்சூரன்ஸ், கார் ஆக்சிடென்ட், தென் லாயரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ என்னுடைய டொமைன் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து ஃபேக் ஆன் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு நினைச்சுப்பீங்க. இப்போ பாருங்க இதுல mrfool.com, தென் கீழே பாருங்க என்னுடைய பிளாகர் சைட் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? ஒரே AdSenseல 2 வெப்சைட் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு நான் புரியும்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரில எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு லாஸ்ட் 7 daysல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். தென் உங்களுக்கு ஆக்சுவலி எல்லா வீடியோவிலும் நம்ம அது வந்து காட்டிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் சைடு வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குது. கிராஃப் பாருங்க, உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலி இதுல எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரி நான் தனித்தனியா சொன்னேன்னா ஒவ்வொரு வீடியோவும் 1.5 மணி நேரத்துக்கு மேல கிராஸ் ஆகிடும். சரிங்களா? அதனால இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. டுடே டாலர்ல எவ்வளவு வந்திருக்கு, எந்த கண்ட்ரில வந்திருக்குன்னு அதை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? இப்போ பேஜ் வந்து பாத்தீங்கன்னா நேத்துக்கு வந்து குறைஞ்சபட்சம் அநியாயத்துக்கு வந்து வெறும் 800 சில்லறை தான் வந்துருச்சு இருந்தது. உங்களுக்கு வேணா நான் எஸ்டர்டே ரிப்போர்ட் ஒன்னா வச்சு காட்டுறேன் பாருங்க. அதில் ஃபுல்லாகவே சைடு வந்து நேற்றுக்கு ரொம்பவே அநியாயத்துக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் ரெவன்யூ வந்து ஓகே. இப்போ நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 893 பேர் தான் நம்ம சைட்டுக்கு வந்திருந்தாங்க. அதில் 58 ஆடு கிளிக் நடந்தது. தென் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி $12.73 பேஜ் ஆர்பிஎம்மும், சிபிசி வந்து 0.20 வந்து மெயின்டைனிங் ஆனது. தென் இம்ப்ரெஷன் வந்து 899 பேருக்கு 2650 பேர்
அதாவது 2650 இம்ப்ரெஷன் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா. பேஜ் சிடிஆர் வந்து 6.45% வந்து நேற்று வந்தது. இது வந்து காமன் தான். பட் நம்ம டுடே ரிப்போர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். டுடேவில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1270 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. 1270 பேரில் குறைஞ்சபட்சம் நமக்கு எவ்வளோ ஆடுகளுக்கு நடந்திருக்கு, அதாவது 1270 பேர் நம்ம சைட்டுக்கு வந்திருக்காங்க ஓகேங்களா. இப்போது உங்கள் சைடுக்கும் புரிஞ்சுக்குங்க, 1000 பேர் அல்லது 1200 பேர் உங்கள் சைட்டுக்கு இன்றைக்கி வராங்க. அதில் எத்தனை பேர் ஆடு கிளிக் பண்ணுறாங்களோ அந்த கிளிக்ஸ் தான் இந்த 72 இருக்கு இல்லையா, அதுதான் ஓகேங்களா. ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த கிளிக்ஸ் எதுக்கு வருது எதனால் வருதுன்னு தெரியாமல் இருக்கலாம்ல, அதனால சொல்கிறேன். இப்போ 72 ஆடு கிளிக் நடந்திருக்கு. நல்லா பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ இந்த 72 ஆடு கிளிக்கு இந்த $10.52 கிடைச்சிருக்கா, இல்லை பர்டிகுலராக எதனா ஒரு கிளிக்கு 2 கிளிக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தீங்கன்னா, பேஜ் ஆர்பிஎம் $8.25 சிபிசி 0.15 வந்து மெயின்டைனிங் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி எதை பொறுத்து வருது, எப்படி மெயின்டைனிங் ஆகுதுன்னா, பர்டிகுலராக ஒரு போஸ்ட்டுக்கு அதிகமான விசிட்டர் எந்த போஸ்ட்டுக்கு போகிறாங்களோ அந்த போஸ்ட்டுடைய பேஜ் ஆர்பிஎம் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். பர்டிகுலராக எந்த போஸ்ட்டில் அதாவது எந்த இப்போ ஒரு நாளைக்கு எது போல் ஆடு கிளிக் நடக்குது, தென் எந்த சிபிசியில் அந்த கீவேர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதோ அதோடைய சிபிசி ஃபிக்ஸ் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால், இப்போ ஒரு கார் ஆக்சிடென்ட், லாயர் இந்தமாரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்லாம் $150 500 1000 இந்தமாரி இருக்கக்கூடிய சிபிசி கீவேர்ட்ஸுங்க எல்லாமே சரிங்களா. இப்போது அதில் வந்து ஒரு 10 கிளிக்கு நடக்குதுன்னும் போது சிபிசி வந்து $3 $5 கூட வந்துடும் சில டைமில். பேஜ் ஆர்பிஎம் வந்து $500 $700 வரைக்குமே போகும் ஓகேங்களா. தென் உங்களுக்கு இது ரிப்போர்ட் வேணும்னா தென் ஒரே நாளில் $500 மேலே வந்தது நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிடும் ஓகேவா. சரி, இப்போது இந்த இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள் 4060 இம்ப்ரெஷன் வந்து இருக்குது சரிங்களா. நல்லா டைம் இப்போ பார்க்க வேண்டியது என்னன்னா 11:53 PM. அதாவது வழக்கத்துக்கு மாற இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ வந்து சீக்கிரமாகவே ஷார்ட் பண்ணிட்டோம். ரீசன் என்னன்னா, எப்பவுமே 12 மணிக்கு மேலே கிராஸ் ஆகிடுது. அதனால சரி இன்னைக்கு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து சீக்கிரமாகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா. சரி, தென் இப்போது 4060 இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, அது ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு, இது நல்லா பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ 1270 பேர் என் சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 1270 இந்த இவ்வளோ பேர் வந்ததால இந்த 4060 இம்ப்ரெஷன் காட்டுதா, இல்லை வேற எதனா ரீசனுக்காக காட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகே, அதாவது நீங்கள் கேட்க மாட்டீங்க, பட் நானே சொல்கிறேன் நண்பா. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் இத்தனை கிளிக்ஸுக்கு இத்தனை பேஜுக்கு வந்து இம்ப்ரெஷன் வந்து கவுண்ட் வராது ஓகேங்களா. இப்போ 1200 பேர் வந்து டக்கு அதாவது பாட் டிராஃபிக் இந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெப்சைட்டு நடத்துறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாட் டிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா. இப்போ அது போல் வரும்போதெல்லாம் இம்ப்ரெஷன் சுத்தமாக கவுண்ட் ஆகாது. அப்போ ப்ரோ அந்த இம்ப்ரெஷன் எதை பொறுத்து கவுண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு, நம்ம வெப்சைட்டுக்கு மல்டிபிள் விசிட்டர் வந்தாலும் சரி, அல்லது ஒரே விசிட்டர் 1 மணி நேரம் இருந்தாலும் சரி ஓகேங்களா, ஒருத்தர் வந்து 10 நிமிஷம் இருந்து அந்த கண்டென்ட் ஃபுல்லாக படிச்சுட்டு போனாலும் சரி, அல்லது 100 பேர் வந்து 10 நிமிஷத்துன்றது 2 நிமிஷம் படிச்சுட்டு போனாலும் சரி, அவங்க எவ்வளோ நேரம் இருக்கிறாங்கன்னு பொறுத்து தான் இந்த இம்ப்ரெஷன் வந்து காட்டும் சரிங்களா. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, என்னுடைய இன்னொரு சைட்லாம் வெறும் 200 பேர் தான் வந்து சைடில் வந்து விசிட் பண்ணுவாங்க, அதுக்கே 5000 6000 இம்ப்ரெஷன்லாம் காட்டும். அப்போது உள்ள நம்ம சைடுக்குள்ளே வந்து மினிமம் 5 நிமிஷம் இருக்கலாம், 10 நிமிஷம் இருக்கலாம் ஓகேங்களா. ஆனால் இப்போ பவுன்ஸ் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ உள்ளே வருவாங்க வித் ஆஃப் த செகண்ட் 5 செகண்டு 10 செகண்டு அதிகபட்சம் 20 செகண்டுக்குள்ள வெளியே போயிடுவாங்க ஓகேங்களா. அதனால புரிஞ்சுக்குங்க ஏன் இப்போ இம்ப்ரெஷன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இம்ப்ரெஷன் எதை பொறுத்து வருதுன்னா, நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் உள்ளே இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இம்ப்ரெஷன் வந்து கவுண்ட் ஆகும் எப்பவுமே சரிங்களா. தென் இப்போ பேஜ் சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 5.65% இருக்கு. சைட் வந்து 100% சேஃபாக இருக்குது. ப்ரோ அந்த சிடிஆர் ஏன் ப்ரோ வருது, எதுக்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு, இப்போது 1270 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து இன்னைக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 72 ஆடுகளுக்கு நடந்திருக்கா, இந்த 72 ஆடுகளுக்கு பொறுத்து தான் இந்த சிடிஆர் மெயின்டைனிங் ஆகும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, இது நான் சொல்ல கிடையாது, கூகுள் வந்து அஃபிஷியலாக அவங்களோட பிரைவசி பாலிசி பேஜில் என்ன இருக்குன்னா, 250 பேஜுக்கு 2 ஆடுகளுக்கு நடந்ததுன்னா 2 ஆடுகளுக்கு 0.8% வந்து சிடிஆர் மெயின்டைனிங் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பிரைவசி பாலிசி ரூல்ஸில் இருக்கு. அதனால அப்போ 1000க்கு அதாவது 250க்கே 2 ஆடுகளுக்கு தான், அப்போ 1000க்கு 10 அந்த கணக்கு தான். அப்படி வரும்போது 1000க்கு 10 ஆடுகளுக்கு நடக்குதுன்னும் போது நமக்கு சிபிசி ஆர்பிஎம் வந்து உண்மையிலே சொல்றாங்க வேற லெவலில் மெயின்டைனிங் ஆகும் ஒன்று. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிடிஆர் வந்து அப்போ 250 பேஜுக்கு 2 ஆடுகளுக்குன்னும் போது அப்போ சிடிஆர்
0.8% போது நமக்கு சிடிஆர் வந்து எப்பவுமே 1க்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன்னா அப்போ 1000 பேர் வராங்கன்னா அதில் 70 ஆடுகளுக்கு கம்பல்சரி நடந்துடலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா சிடிஆர் 5 1000க்கு 100 ஆடுகளுக்கு நடக்குதுன்னும் போது 7 8 இப்படி தான் இருக்குமோ தவிர நீங்க பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? எப்போ பார்த்து அதாவது சிடிஆர் வந்து 10க்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா சிடிஆர் வந்து எப்பவுமே 10க்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சைடுக்கு எப்போ வேணா ஆட் லிமிட் விடலாம். அதனால சிடிஆர் வந்து கொஞ்சம் மெயின்டைனிங் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ரோ சிடிஆர் எப்படி மெயின்டைனிங் பண்ணுறதுன்னா ஆடுகளுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா பேஜ் அதிகமாக இருந்தால் சிடிஆர் ஆட்டோமேட்டிக்காக லோ ஆகிடும். அதனால டிராஃபிக் சோர்ஸ் பில்ட் பண்ணிட்டு வெப்சைட்டுக்கு கரெக்டான வழியாக டிராஃபிக் கொடுத்தாலே போதுமானது. சரிங்களா? சரி, இப்போ 72 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. அதில் $10.52 வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அது ஏன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸ் வந்து நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ இதில் பாருங்க, இப்போ கண்ட்ரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யூனிஸ்டேட்ஸ்ல இருந்து மட்டும் நமக்கு 22 பேஜ் இன்னைக்கு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் 7 ஆடுகளுக்கு நமக்கு நடந்திருக்கு. சரிங்களா? 7 ஆடுகளுக்கு நமக்கு $6.96 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஆவரேஜா ஒவ்வொரு ஆடுகளுக்குமே நமக்கு 99 சென்ட்ஸ் ஆவரேஜா இந்த ரேஞ்சில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1170 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 58 ஆடுகளுக்கு வந்து இந்தியாவில் மட்டும் நடந்திருக்கு. சரிங்களா? இப்போ 58 ஆடுகளுக்கு வந்திருக்க ரெவன்யூ எவ்வளோனா $1.79 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. தென் சிங்கப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா 11 பேஜ் வந்திருக்கு. அதில் 3 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. வந்திருக்க ரெவன்யூ என்னன்னா வெறும் $1.02 வந்து கிடைச்சிருக்கு. யூனிஸ்டேட் அரபியில் வந்து பார்த்தீங்கன்னா 13 பேஜ் ஒரே ஒரு ஆடுகளுக்கு நடந்திருக்கு. 0.35 வந்து கிடைச்சிருக்கு. தென் குவைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஜ் ஒரே ஒரு ஆடுகளுக்கு நடந்திருக்கு. தென் 28 சென்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? தென் இப்போ நல்லா பார்க்க வேண்டியது என்னன்னா இப்போ ஒரே ஒரு ஆடுகளுக்கு 28 சென்ட்ஸ். ஆனால் நேற்று ரிப்போர்ட்ல குவைட்ல இருந்து ஒரு ஆடுகளுக்கு நடந்தது. அதை வச்சு காட்டுறேன் பாருங்க. நேற்றுக்கு இன்னைக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தா ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, ஆனால் நேற்றுக்கு பாருங்க ஒரு ஆடுகளுக்கு 30 சென்ட்ஸ் வந்துருக்கு. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 8 பேஜுக்கு ஒவ்வொரு 8 ஆடுகளுக்கு நேற்றுக்கு $8.88 வந்திருக்கு. தென் இந்தியாவில் பாருங்க வெறும் 823 பேருக்கு 46 ஆடுகளுக்கு $1.05 வந்திருக்கு. இதில் நல்லா பார்க்க வேண்டியது என்னன்னா ஒரு நாள் வர்ற அமௌண்ட் வந்து நெக்ஸ்ட் டே அது அப்படியே வந்து மெயின்டைனிங் ஆகலை. புரியுதுங்களா? அது ப்ரோ அது எப்படி ப்ரோ மெயின்டைனிங் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 வீக் உடைய டேட்டா வச்சு தான் நமக்கு பேஜ் சிபிசி ஆர்பிஎம் எல்லாம் கணக்கு வச்சுக்கோம். நம்ம எது போல போஸ்ட் போகிறோம்லோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சைட் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். சரிங்களா? ப்ரோ உங்கள் சைட்டுக்கு மட்டும் நல்லா ரெவன்யூ வருது ப்ரோ, எனக்கு எதனா ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுங்க அப்படின்றவங்களுக்கு நண்பா நீங்கள் வந்து மைக்ரோ நேச்சர் ஒர்க் பண்ணுங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து டிராஃபிக் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்காக வர்ற மாதிரி கண்டென்ட் ரேட் அதாவது ஆர்டிக்கல் ரைட் பண்ணி போடுங்க. ஓகேங்களா? நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன் பெய்டு சர்வீஸா. சரிங்களா? தென் நம்ம பண்ற சைடு வந்து கிட்டத்தட்ட ப்ரொஃபஷனலா பண்ணி தரோம். நல்ல டொமைன்ல ஃபுல் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச நேம்லேயே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத ஹோஸ்டிங் டொமைன் வித் ஆர்டிக்கல் எழுதுறது எல்லாமே நானே பண்ணிப்பேன். உங்களுக்கு அதாவது ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கி கொடுக்குற வரைக்கும் எல்லாமே நான் பண்ணிப்பேன். சரிங்களா? இல்லை ப்ரோ நீங்கள் கண்டென்ட் மட்டும் கொடுப்பீங்களா நான் வாங்கி போட்டுக்கிறேன்றவங்களுக்கு நண்பா வெப்சைட் வந்து கண்டென்ட் ரைட்டிங் ஆர்டிக்கலும் நம்ம வந்து எழுதி கொடுத்துட்ருக்குறோம். ஒரு போஸ்ட் ஜஸ்ட் 130 தான், ரொம்பலாம் கிடையாது, 130 ரூபா தான். நீங்கள் வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், 100% யூனிக்காக இருக்கும். தென் அது வந்து SEO ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். நம்ம 100% SEO பண்ணி தான் கொடுப்போம். நீங்கள் டேரெக்டாக காப்பி பேஸ்ட் உங்கள் சைடில் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் இது வந்து அப்ரூவல் கண்டென்ட்னு தனியாக இருக்குது. தென் இது வந்து இல்லை ரெவன்யூ மட்டும்தான் எனக்கு எதாவது நான் மானிட்டேஷன் வாங்கிட்டு எனக்கு ரெவன்யூ வரல அதுக்கு எதனா சொல்யூஷன் இருக்குன்னா அதுக்குன்னு சம் கண்டென்ட் இருக்குது. எல்லா போஸ்ட்டுமே 130 தான், பட் கீவேர்ட்ஸ் வந்து வேறு வேறையாக இருக்கும். இப்போ அப்ரூவல் கண்டென்ட்னா டெக்னாலஜி ஓரியண்டாக போகிறோன்னா இப்போ ரெவன்யூ வேணும்னா பட் யூனிஸ்டேட்டை டார்கெட் பண்ணி நம்ம ஆர்டிக்கல் எழுதுவோம். சரிங்களா? தென் அது மட்டும் இல்லாத உங்களுக்கு இல்லை ப்ரோ எனக்கு வந்து நான் கண்டென்ட் ரைட்டிங்லாம் பண்ண தெரியும், எனக்கு கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுத்தா நான் எழுதி பண்ணுறவங்களுக்கு 100 கீவேர்ட்ஸ் வந்து 250க்கும் 500லேருந்து 1000+ இருக்க கீவேர்ட்ஸ் வந்து 1000க்கு வந்து நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தென் 500க்கு கூட சம் கீவேர்ட்ஸ்லாம் நான் தரேன். வேணும்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், பிடிச்சா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எனி டவுட்ஸ் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன். சரிங்களா? தென் ஒன் டைம் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ நீங்கள் பதிவு செய்யலாம். அது மட்டும் இல்லாத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வெப்சைட்டை பில்ட் பண்ணணும்னு அப்படியே ஆசைப்படுறவங்கள, தென் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தரவங்க, இந்தமாரி ஏதாவது ஒரு சோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆட்சன்ஸோடைய ரிப்போர்ட்டு உங்களுக்கு சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஜாப்னாவே கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் ஆட்சன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து
வீடியோ வந்து கண்டிப்பாக ரெஃபர் தேவைப்படும். அதனால் நம்ம சேனல் வீடியோஸ் அவங்க பார்க்கும்போது இப்படி தான் ஆட்சன்ஸ் ஒர்க் ஆகுதா பேக்ரவுண்டில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஓகேங்களா? தென் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு 4-5 வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். தென் வேற எதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை நண்பா. இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தென் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, தென் வரப்போகிற வீடியோக்குள்ள உங்களுக்கு வேறு எதனா கேட்டகரியில் போஸ்ட் வேணும், வேறு எதனா கேட்டகரியில் போஸ்ட் போடணும், அதாவது வீடியோ போடணும் அப்படின்னா நீங்கள் அந்த எதுவோ நீங்கள் கீழே காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். தென் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸும் கிரியேட் பண்ணி நம்ம போடலாம். சரிங்களா? எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போது ஆக்சுவலி இருங்க, 12:02 ஆகிடுச்சு. இந்த டைமே இப்போ நோட் பண்ணவே இல்லை. 12:02 மோஸ்ட்லி எப்பவுமே 12 மணிக்கெலாம் பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் ஆகிடும், இல்லைன்னா 12:10 வரைக்கும் ஆகும். நான் எதுக்கும் ஃபைனலாக ஒரு டைம் பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். இப்போ டுடேவில் இருக்கிற $10.52 வந்து எஸ்டேவுக்கு மாறிட்டு டுடேவில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் எல்லாமே 00க்கு மாறிடும். சரிங்களா? இருங்க, நான் உங்களுக்கு பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். மோஸ்ட்லி இது 12 மணிக்கெலாம் வரும், பட் ஒரு சில டைமில் 12:10 ஆகிடும். பார்த்தீங்களா, இன்னைக்கு 12:02 தான் ஆகுது. 2 டேஸ்க்கு முன்னாடி நண்பா 12:10 ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி காமிக்க வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டுடே டாலர் பாருங்க 00, தென் பேஜு, தென் கண்ட்ரிஸ்ல எல்லாமே மாறிடுச்சுங்களா. இதுதான் எஸ்டேவில் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு, அதாவது இப்போ கொண்டாத்தம்னு பார்த்தீங்கன்னா $10.57 அது கரெக்டாக வந்துருக்குங்களா. இப்போ வந்து ரிப்போர்ட்டில் வந்து நான் இது வந்து எஸ்டேவுக்கு வச்சேன்னா பழையபடியாக அந்த ரிப்போர்ட்டெல்லாம் நமக்கு வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா வருதுங்களா. என்ன இது திடீர்னு வந்து 899 பேஜஸ் தான் வருது எஸ்டேன்னு பார்த்தாச்சுன்னா. ஓகே, இது வந்து 3வது நாள் வரக்கூடிய ரிப்போர்ட் வந்து எஸ்டேவில் காட்டுது. அப்போ எஸ்டேவில் வரக்கூடியது வந்து இன்னும் அப்டேட் ஆகலை. ஓகேங்களா? வேற எதுவும் இல்லை. அது வந்து கரெக்டாக எப்போ அப்டேட் ஆகுனா எஸ்டே ரிப்போர்ட் வந்து கரெக்டாக 1 மணிக்கு வந்து அப்டேட் ஆகிடும். சரிங்களா? 899ன்றது இது இன்னைக்கான ரிப்போர்ட் கிடையாது. அதாவது இன்னைக்கான இந்த நெக்ஸ்ட் டே, அதாவது இன்னைக்குனா நேத்திக்கான ரிப்போர்ட் கிடையாது, 3வது நாள் ரிப்போர்ட் கட்டுது. இது வந்து இப்போ எஸ்டேல இப்போ காமிச்ச ரிப்போர்ட் எப்போ அப்டேட் ஆகுனா கரெக்டாக 1 மணிக்கெலாம் அப்டேட் ஆகிடும். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? 1 மணின்றது ஒரு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் கூட அப்டேட் ஆகிடும். இந்த தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சு ஒர்க் பண்ணுங்க. ஆட்சன்ஸ்னா என்ன, பர்டிகுலராக எந்தெந்த கண்ட்ரிக்கு எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு. தென் இன்டெரக்டாக உங்ககிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லணும்பா, உங்களுக்கு ரெவன்யூ வந்து எதிர்பார்க்க முடியாது. இந்தியாவில் வந்து ஒரு 10,000 பேர் வராங்கன்னா அதில் மேக்ஸிமம் ஒரு 300 to 400 ஆடுகளுக்கு நடந்தால் மட்டும்தான் நல்ல ரெவன்யூ எதிர்பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு $50 to $70 கிட்டத்தட்ட வரும். இந்தியாவில் நீங்கள் என்னதான் ஒர்க் பண்ணாலும் சிபிசி இன்க்ரீஸ் பண்ண முடியாது, பேஜ் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேங்களா? அதுவே நமக்கு யூனிஸ்டேட்ஸ்லேருந்து நமக்கு ஆடுகளுக்கு தென் பேஜ் வருதுன்னும் போது பேஜ் சிபிசி தென் ஆர்பிஎம் ஆட்டோமேட்டிக்காகவே கெயின் ஆகும். தென் அதுக்கு தகுந்த மாரி போஸ்ட் எழுதுங்க. அது மட்டும் இல்லாத நம்ம வந்து சம் கோட்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆட்சன்ஸ் லோடிங் கோட்ஸு, அதாவது லோடிங் கோட்ஸ்ன்ற மாரி தென் எஸ்சிஓ கோட்ஸு, தென் இது வெறும் மல்டிபிள் கோட்ஸ் நிறையவே வச்சிருக்கிறோம். உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா ஒன் டைம் ப்ரைவேட்டாக வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் நண்பா.